ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மeenus கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 5-in-1 டோர்ட் கேக், அதாவது ட்ரீம் கேக் எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் ஒரு முட்டையை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1/2 kg வெயிட் வரக்கூடிய கேக்குக்குள்ள அளவு. இதில் வந்து பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து அது கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது வெஜிடபிள் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கக்கூடாது. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கட்டி தயிர், புளிக்காத கட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு அரிப்பை வச்சுட்டு இதில் வந்து மைதா சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப் அளவு, 1/2 கப்பில் 3/4 அளவு வந்து மைதா எடுத்துருக்கிறேன். மீத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்போது 1/2 கப் அளவு வந்து ஃபுல்லாகிடுது. ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கொக்கோ பவுடர். ஓகேங்களா? அடுத்து பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 5-in-1 டோர்ட் கேக்குங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. அது மல்டி லேயர் வச்சு இது வந்து பண்ணுறது. மொத்தம் 5 லேயர் வரும் இதில். அதனால் இதுக்கு பேர் வந்து இது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து நல்லா சூடு உள்ள தண்ணியை வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும் இந்த பேட்ரு. பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பேக் ஆகி சூப்பராக வந்துடும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச்சு உள்ள டின் வந்து நான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சு அதுலேயும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பேட்டரை நம்ம சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவன் செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து அந்த பேட்டரை வந்து நம்ம உள்ளே இறக்கி வச்சு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் சுகரை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து சுகர் சிரப்புக்கு. இது வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்து விப்பிங் க்ரீம் வந்து 3/4 கப் அளவு, அதாவது 1 கப், அதாவது 250 ml கப்புக்கு 3/4 கப் அளவு வந்து நான் வந்து விப்பிங் க்ரீம், நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது கார்ன்ஃப்ளவரில். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டு 25 கிராம் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அது சூடு ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இதுமாரி பிளான்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு வேனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அது ஆறி வரும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அடுத்து கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. பட்டர் பேப்பரையும் எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம வந்து மில்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். அது சூடு ஆன பிறகு அதை ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சுட்டு அது மேலே வந்து மில்க் சாக்லேட் சேர்த்த பவுலை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அதாவது அந்த கீழே சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அது அதில் பட்டு அந்த பவுல் மேலே உள்ள பவுலில் பட்டு அந்த சூடுலேயே வந்து இது நல்லா இதுமாரி அழகாக மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ அது வந்து ஆறட்டும். நெக்ஸ்ட்டு வேறொரு பவுலில் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் ஜரிச்சு பிடிச்சிட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக ஆகிடும். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பீட்ரு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கேக்கோட 2வது லேயருக்கு நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட இந்த கேக்குக்குள்ளே எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டின்னை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 kg வெயிட் வர்றதுக்கு 5.5 உள்ள இன்ச்சு உள்ள அளவுள்ள இந்த டின் வந்து நான் எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ
உள்ள கேக்குக்குள்ள அளவு. இது வந்து 300 கிராமுக்குள்ள அளவு வந்து இது. இப்போது நம்மளுக்கு அது தேவையில்ல, இதுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம செக் பண்ணிக்கணும், அடியில் வந்து தண்ணி வருதா அப்படின்ட்டு. டின்னில் சில டின்னில் வந்து வரும். இப்போது இந்த கேக்கை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். இந்த 6 இன்ச்சு உள்ள டின்னில் தான் நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணோம் இல்லையா. இது உள்ளே வைக்கக்கூடிய இந்த டின் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு உள்ளது. அப்போது அது வந்து உள்ளே கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால இது மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போது இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, 1/2 கப் அளவு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போது எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன். சூப்பராக அது வந்து நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்பாஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள், மில்க் சாக்லேட் சேர்த்து அதை வந்து இதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2வது லேயருக்கு நல்லா பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு சேர்த்து பண்ணோம் பாருங்கள், மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் சேர்ந்து அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் நம்ம வந்து வச்சுக்கலாம். அது நல்லா செட் ஆகணும். அடுத்து இந்த மில்க் சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதை வந்து நம்ம திரும்ப ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுத்துகிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு இது மேலே வந்து அது கூலிங்காக இருக்கும், அதோடு சேர்த்து நம்ம இந்த மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணதை வச்சு சேர்த்து உடனே வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த கூலிங்காக இருக்கும்போது இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு கெட்டியாயிரும் அந்த சாக்லேட்டு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து 5வது லேயருக்கு வந்து கொக்கோ பவுடரை இதுமாரி ஜல்லடையில் வச்சு நல்லா சலிச்சுட்டு மேலே டின்னுக்கு மேலே உள்ள கொக்கோ பவுடர் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது இது மாதிரி உடச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது மேலே சாக்லேட் நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம தின்னாக தான் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு உடச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.